Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டு விதமான பீட்ரூட் அல்வா எப்படி டேஸ்டாவும் ஹெல்த்தியா செய்யறதுன்னா. சோ என்னடா கண்டினியூஸா பீட்ரூட் ரெசிபீஸே போட்டுட்டு இருக்கோம்னா மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா பீட்ரூட் கிடைச்சது. சோ அத வச்சு என்னென்ன ரெசிபீஸ் செய்யலாம்னும் போது இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து ட்ரை பண்ணோம். சோ கண்டிப்பா வீடியோ நீங்களும் ஃபுல்லா பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First நம்ம செய்ய போற அல்வாக்கு நம்ம துருவின பீட்ரூட் எடுத்துருக்கோம். ஸோ 1 kg பீட்ரூட்டுக்கு நம்ம வந்து 1/2 கிலோ நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாட்டு சக்கரை ஒயிட் சுகர் வேண்டான்றவங்க நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம் அல்வா கிண்டும் போது எப்போவுமே. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய்யில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் முந்திரி பருப்பு மட்டும் இல்லாமல் அது கூடவே நீங்கள் வந்துட்டு பம்கின் சீட்ஸ் இல்லைனா குக்கும்பர் சீட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்துட்டு சீட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது கூடவே வந்துட்டு வெள்ளரி விதையும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது நம்ம வந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதே கடாயில் வந்துட்டு துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்க்க போகிறோம். ஸோ இப்போது துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துடலாம். பொதுவாக பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரா அரோமா இருக்கும், அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ நம்ம வந்து இதோட என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பால் சேர்த்துட்டு இப்போ இந்த பால்லேயே வந்துட்டு நம்ம பீட்ரூட்டை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ வந்து அந்த பீட்ரூட் வந்து நல்லா வேகணும், நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, பால்லேயே வந்துட்டு நல்லா வெந்து வரணும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு. இது நம்ம வந்துட்டு 15 minutes to 20 minutes ஆகும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் 15 to 20 minutesல வந்துட்டு நமக்கு பீட்ரூட் நல்லா குக் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ பீட்ரூட் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கலை, இருந்தாலும் அதில் இருக்கிற வாட்டர் கன்சிஸ்டன்சியே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். இப்படி பீட்ரூட் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கோவா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஸ்வீட் இல்லாத கோவா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். நம்ம வந்து ஸ்வீட் கோவா ஆட் பண்ணுறதுனால சுகர் வந்து கம்மியாக இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த ஸ்வீட் கோவா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கோவா நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். நீங்கள் நாட்டு சக்கரை விரும்பாதவங்க சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து பீட்ரூட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அல்வா செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நம்ம நல்லாவே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டிஃபர் இல்லை. நீங்கள் ப்ரௌன் சுகர் டெய்லி லைஃப்பில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்திருக்கு. அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும், அடி பிடிக்காத மாதிரி. இப்போது இந்த பீட்ரூட் வந்துட்டு நல்லா திக்காகணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நெய் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஸோ நெய் வந்துட்டு இதுக்கு விடணுன்ற அவசியம் இல்லை, பட் அந்த நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரணும் அந்த அல்வா அப்படின்னா அதுக்கான டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்துட்டு நெய் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அதிகமான நெய்யும் ஆட் பண்ணல, கம்மியான நெய் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கேஷ்யூநட்டும் அது கூட ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிவிட்டு ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு பீட்ரூட் அல்வா ரெடி. சிம்பிள்ன்றதை விட டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் அல்வா. ஸ்வீட் வந்துட்டு சாப்பிட கூடாது, அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சமாக இந்த ஸ்வீட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம துருவி போட்ட பீட்ரூட்டு. ஸோ இது ஒரு டைப்பு. இந்த டைப் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு இப்போது அரைச்சி போட்டு கோவா எதுவும் சேர்க்காமல் ஜாம் மாதிரி ஒரு அல்வா வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரமாக இருக்கட்டும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம பீட்ரூட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பாலும் சேர்க்க போகிறதில்ல, கோவாவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் விழுதை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு அதை குக் பண்ணதும் அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா குக் பண்ணும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் வந்துட்டு நல்ல பர்பிள் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம வந்து அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இதில் நம்ம வந்து பால் சேர்க்கவே இல்லை. நல்ல பீட்ரூட் வந்து குக் ஆகணும், தண்ணி விடுதில்லை. அந்த தண்ணி வந்துட்டு இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த அல்வா செய்யும் போது உங்களுக்கு வெளில தெறிக்கும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா செமி லிட் போட்டு மூடி வச்சுட்டு பண்ணுங்கள். துருவி போட்ட பீட்ரூட் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு வெளிலலாம் ஸ்ப்ரெட் ஆகாது. பட் இது வந்து கொதிக்கும் போது நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பிளேட் போட்டுக்குங்க, எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பீட்ரூட் நல்லா வந்துட்டு வெந்துருச்சு, திக்காயிருச்சு. இதில் நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஜாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்துட்டு டைரெக்டாக சாப்பிட விருப்பப்படல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்பாத்தியில் இல்லை ப்ரெட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா நீர் விட்டுருக்கு, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அல்வா வந்து நல்லா திக். வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் எந்தளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த திக்னஸ் வரும்போது நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நெய் இல்லைனாலுமே இந்த அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு அந்த அரோமா வந்துட்டு பீட்ரூட்டோட அரோமா வந்துட்டு செட் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த நெய் ஃப்ளேவரிங் சேர்க்குறோம். அதே மாதிரி நம்ம இதுலேயும் கேஷ்யூநட் வந்துட்டு வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ 10 days வரைக்கும் நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் அந்த நெய் வந்துட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்துட்டு கிண்ட போகிறோம். அல்வாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகணும், அதே மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இது மூணுமே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். பட் இது அடிஷ்னலாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போது சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி. இந்த 2 வெரைட்டியில் எந்த வெரைட்டி பிடிச்சிருக்கோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.